எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, தர்மையான காலை ஆராதனைக்காக நன்றியும் உடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. என் தேவன் விரும்புகிற பாண்டங்களாய் வாழ, நிறைய மாற்றங்களை எங்கள் வாழ்க்கைகளை கொண்டு வர என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் பார்த்து வருகிறோம். அதுல நான் சொன்னேன், நீங்க உயரமான இடங்களுக்கு பறப்பீர்கள். யூ வில் ரைட் ஆன் ஹை பிளேசஸ். உயரமான இடங்களுக்கு பறப்பீர்கள் என்று நான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை பேசும்போது, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு செய்தியை வண்ணமாய் கொடுத்தேன். நீங்கள் நம்ம எல்லாருமே கழுகுகள். we all are eagles. eagles ன்னு சொல்லும் போது, eagles don't fight with each other. eagles, கழுகுகளோடு சண்டை போடாது அப்படின்னு சொன்ன. சண்டை போடுவீர்கள், ஆனால் அழிவை பார்ப்பீர்கள். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் எலியா ஜெபம் பண்ணும் போது, மேல் இடத்துல எப்படி அக்கினி இறங்கிருச்சு என்கிற ஒரு தேவ செய்தியை பேசியிருந்தேன். போன வாரம் பேசும்போது, உயரங்களுக்கு போகிறதான் வாழ்க்கை, மேல நடக்கிறதான் வாழ்க்கை. அதுல குவிட்டர்ஸா இருக்காதீங்க, கேம்பர்ஸா இருக்காதீங்க, கிளைம்பர்ஸா இருங்க அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு நடுவில் நான் பேசியிருந்தேன். இன்னைக்கும் இந்த ஃப்ளைங் ஹை, மேலே பறக்கிறத பற்றி பேசும்போது, நீங்க மேலே பறக்கிறது ஒரு சில காரியங்கள் இருந்தால் மாத்திரம்தான் மேலே பறப்பீர்கள். அதுல நீங்க யாரோடு கூட சேருகிறீர்கள், நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பது அதிலே தகும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் என்னவானால், உங்களால சிலரை உருவாக்கவும் முடியும், சிலரை உடைக்கவும் முடியும். உங்களை நம்பி சில பேர் இருக்கிறார்கள் என்பதை மறக்க கூடாது. உங்கள் குடும்பம் உங்களை நம்பி இருக்கிறது, உங்க சபை உங்களை நம்பி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையே உங்களை நம்பி இருக்கிறது. அதனால உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க யாரு கூட சேர்றீங்க, எப்படி வாழ்றீங்க என்கிற ஒரு பெரிய பொறுப்பு உங்க தலையின் மேல் இருக்கு. அந்த பொறுப்பு என்ன என்பதை நான் 3 காரியங்களா இன்னைக்கு உங்களுக்கு நடுவில் பேச காத்திருக்கிறேன். முதல் என்னவானால், ரைட்டான அனாயிண்டிங். ஒரு உண்மையான அபிஷேகம் என்றால் என்ன அப்படிங்கிறத, ஒரு ரைட்டான ஒரு ஊழியக்காரனை பற்றி பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யெரோபாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் அண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி போதும். பைபிள் சொல்லுகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்கிறோம். நானும் பைபிளை நிறைய வாசிக்கிறேன். முக்கியமாய் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேதத்தின் பகுதிகளை நான் அதிகமாய் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாய் வந்து நிற்கிறதை பார்க்க முடியும். இந்த ஸ்டோரியில் பார்க்கும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பாதிப்பை இன்னொரு மனிதன் உருவாக்க முடியும் என்கிற ஒரு செய்தியை இதிலிருந்து நம்மளால பார்க்க முடியும். இதுல கதை இப்படி ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது ஆனால், ஒரு தீர்க்கதரிசி பெத்தேல் என்கிறதான ஒரு இடத்துக்கு வந்து, பெத்தேலுக்கு வந்து இந்த தீர்க்கதரிசி வரும்போது கோமாய் வருகிறார். பெத்தேலுக்கு வரும்போது கோமாய் வருகிறார். வந்து அவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறீர்கள். ரொம்ப முக்கியம் என்னன்னா, பெத்தேல் அப்படின்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தமானால், தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். பெத்தேல் மீன்ஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய வீட்டுக்கே வந்து
நீங்க எல்லாரும் தேவனை கோபப்படுத்தி இருக்கிறீங்கன்னு ஒரு ஆளு சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது கோபமாய் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது யாரை பார்த்து சொல்லுகிறார்? ராஜா, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அவர் பேர் ஜெரோபோம். ஜெரோபோம் என்கிற இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேலுக்கு அவர் அப்பதான் ராஜாவா இருக்கிறார். ராஜாவா இருக்கிற நேரத்தில் அவர் அந்நிய தேவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இஸ்ரவேலுக்குள்ள. அதுல விக்கிரகங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். விக்கிரகங்களை கொண்டு வந்தது மாத்திரம் இல்லாம விக்கிரகங்களுக்கு நிறைய காணிக்கைகளை செலுத்துறாங்க. இந்த காணிக்கைகளை எங்க செலுத்துறாங்க? தேவனுடைய வீட்டுக்குள்ள செலுத்துகிறார்கள். அதை செலுத்திட்டு இருக்கும் போது தேவனுக்கு கோபம் வந்து அவர் அவருடைய ஊழியக்காரனை வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு அனுப்புகிறார். உள்ளூருக்கு வந்த இவர் நடுவு ஜனங்களுக்கு நடுவில் ராஜா இருக்கிற வேளையில எல்லாருக்கும் நடுவிலும் அந்த பவர்ஃபுல்லான ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், தேவனுக்கு நீ விரோதமாய் செயல்பட்டு இருக்கிறார். தேவன் உன் மேல கோபமா இருக்கிறார். நீ செய்கிறது தேவனுக்கு பிரியம் அல்லன்னு சொல்லி தைரியமாய் பேசுகிறார். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? சில நேரத்தில் ரைட்டான அனாயிண்டிங், தேவன் கிட்ட இருந்து வந்த உண்மையான அபிஷேகம் சத்தியத்தை சத்தியமாய் பேசும். அது நம்மளால சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ராஜா பவர்ஃபுல்லான ராஜாவா இருக்கிறதுனால அவர் அவ்வளவு கோபம் அடைகிறார். கோபம் அடைஞ்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் அவனை போய் நானே அட்டாக் பண்ண போகிறேன், அவனை நானே போய் கொல்ல போகிறேன் என்று அவன் நினைக்கிறான். சோல்ஜர்ஸ் அனுப்பல, கூட இருக்கிற கார்ட்ஸ் அனுப்பல, போர் வீரர்களை அனுப்பல. ராஜாவுக்கு அவ்வளோ கோபம் வந்து நானே போய் பிடிச்சி அவனை இன்சல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இவன் என்னை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி இருக்கிறான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. என்ன வார்த்தை சொல்லுகிறதானா, இந்த ராஜா போய் அவனுடைய கழுத்தை பிடிக்கணும்னு இப்படி போகிற நேரத்தில் அந்த ராஜாவுடைய கைகள் விழுந்து போனதாமா. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, ராஜாவுடைய கை விழுந்து போனதை பார்க்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அதை மாத்திரம் பார்க்கல, ஒரு தீர்க்கதரிசிக்காக என் கர்த்தர் இறங்கி நிற்கிறதையும் பார்க்கிறாங்க. அவங்க அப்பதான் அவங்களுடைய கண்கள் பார்க்குது. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஒரு தீர்க்கதரிசி மேல என் ஆண்டவர் இவ்வளவு பாசமா இருப்பாரா? ஒரு தேவன் அவருடைய பிள்ளை மேல இவ்வளவு பாசமா இருப்பாரா? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, யாராவது தேவனுக்கு பிரியமான பாத்திரத்தின் மேல் கையை வைப்பாங்களானால் என் கர்த்தர் உடனே இறங்கி வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். ஒரு சாதாரணமான மனிதனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்ற மனிதனுக்கும் ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் தொடலாம், ஆனா என்ன தொடர்றதுக்கு மாத்திரம் தேவனுடைய அனுமதி தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லட்டா? என்ன வார்த்தையானால், என் கர்த்தர் உங்க மேல கைகளை வைத்திருப்பாரானால் ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? அது ராஜாவா இருந்தாலும், அது மந்திரியா இருந்தாலும், அது போலீஸா இருந்தாலும், அது பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாலும், என் கர்த்தருடைய பிள்ளையா நீ இருக்கிற வரைக்கும் என் கர்த்தரும் மேல ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறோம். ஹalleluya. சில நேரத்தில் ரைட்டான ஸ்பிரிச்சோட இருக்கிறவங்க, ஒரு உண்மையான ஆவியோடு இருக்கிறவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. உண்மையான அபிஷேகத்தோடு இருக்கிறவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, உண்மையான ஜெபத்தோடு இருக்கிறத மனிதன் பார்க்கல, என் கர்த்தர் பார்க்கிறார். உண்மையாய் கர்த்தருக்கு நீங்க இருக்கிற மனிதன் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். நீங்க ராஜாக்களுக்கு முன்னாடி நின்றாலும் உன் தலை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க?
ஆமீன் சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ராஜா ஃபுல் கிரீடத்தை வச்சு கையில கத்தியும் பயங்கரமான இப்படி போய் நிற்கிறார். ஒரு தீர்க்கதரிசி சாதாரணமான ட்ரெஸ்ஸோடு போய் நிற்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். சாதாரணமான ட்ரெஸ்ஸோடு போய் நிற்கிற நேரத்தில் ராஜா வந்து இப்படின்னு பலவான போல இப்படி நிற்கிறவன் டப்புன்னு கை விழுந்துருது. ஊரே பார்க்குது. ஆமீன் சொல்லுங்களேன். ஊரே பார்க்குது. ஆமீன் சொல்லுங்களேன். சீக்கிரமா என் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஊரே பார்க்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. நல்லா சத்தமா ஆமென். பக்கத்துல 2 பேரை தட்டி சொல்லுங்க, எனக்கு என் ஆண்டவர் நிக்கிறத ஊரே பார்க்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த ராஜா வந்து தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு முன்னாடி முட்டி போடுறாரு. முட்டி போட்டு சொல்றாரு, தப்பாயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம வாயை விட்டேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து முட்டி போட்டு சொல்லுவாங்க, தெரியாம வாயை விட்டேன், தெரியாம தொட்டுட்டேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுறதா? அந்த மாத்திரம் ராமே, அவங்க யாரை தொடுறாங்கன்னு தெரியாம தொட்டுட்டு இருக்காங்க. அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து சாதாரணமான ஆள் இல்ல, நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிள்ளை. தேவன் உங்க மேல கையை வச்சிருக்கிறார். கையை உயர்த்திராமே. ஹல்லேலூயா. ஊரே பாக்குது. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. ஊரே பாக்குது. நம்ம கஷ்டப்படும் போதும் ஊரே பாக்குது, நம்ம ஆண்டவர் உயர்த்தும் போதும் ஊரே பார்க்கும்யா. என் கர்த்தர் பெங்களூர்ல இந்த தெருவில் நீ வெக்கப்பட்டு உன்னை கூட்டு போய் அமெரிக்காவில் ஆசீர்வதிச்சு எமையான் பார்க்க போறான். எந்த தெருவில் நீ அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல நீ கேவலப்பட்டியோ, எந்த மனிதனுக்கு முன்னாலே நீ கை கட்டி நின்னியோ, யாருக்கு முன்னாடி நீ கண்ணீர் விட்டியோ, அதே மனிதனுக்கு முன்னாடி நான் உன் கூட இருக்கிறேன்னு நிரூபிக்கிறவரோ. ஹல்லேலூயா. என் கர்த்தர் என் கூட இருக்கிறான்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, என் கர்த்தர் என்னை அவமானத்துல விடுகிறவர் அல்ல, என்னை கண்ணீர்ல விடுகிறவர் அல்ல, என்னை தலகுனிய நிக்க விடுகிறவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இந்த சம்பவத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாரும் கிறிஸ்தவர்களை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்வாங்க. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. ராஜா கூட இருக்கிற சேனை, மொத்த மந்திரிகள், மொத்த ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. இவன் ஒரே ஒரு ஆளா நிக்கிறான். யார் இதுல மைனாரிட்டி? இவன் தானே மைனாரிட்டியா இருந்திருக்கணும். ஆனா ராஜா வந்து முட்டி போட்டு சொல்லுகிறார், இவ்வளவு பேர் இருந்தாலும் நீ தான் மெஜாரிட்டி. ஆனா உலகத்தை படைச்ச ஆண்டவரும் பக்கத்துல இருக்கிறான். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ராமேன்னு சொல்ல மாட்டேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உலகத்துல இருப்பவனை காட்டிலும், நல்லா ஒரு வெறித்தனமா சொல்லுங்க, உலகத்துல இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள, எங்கக்குள்ள, ஏன்குள்ள வாசம் செய்கிற தேவன் கேட்கல. கரெக்டா போயிட்டு முட்டி போட்டு கேட்கிறான், சாரியா தெரியாம இந்த வருஷம் நிறைய சாரியா கேட்க போறீங்க. ஆனா நம்ம எப்பவுமே பெரியவங்க. நான் சொன்னேன்ல, மன்னிப்பு கேட்கிறவனை விட மன்னிக்கிறவன் தான் பெரியவன். இவன் உடனே சொல்றான், சரி ஜெபம் பண்றான். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணதும் விளங்காம போன கையே விளங்கா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம சர்ச்லயும் இப்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு பிடிக்காதவங்க யாராவது இங்கே சர்ச்சில் இருந்து ஓடி வந்து என் சட்டையை பிடிக்கும் போது நான் இங்கேருந்து இப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். உங்கள் கை விலகா. அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தர் அந்த அளவுக்கு என்னை இன்னும் நம்பலன்னு நினைக்கிறேன். நம்பினா என்ன கையில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் கிருபைகளை வச்சுட்டு நம்ம ஆளுங்களை கையில் பிடிக்க முடியறதில்ல. ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப நல்ல ஸ்டோரி இல்லை இது. கை சரியானதும்
ராஜா ஒன்று சொல்றாரு, பா என் கையை குணமாக்கிட்ட, எங்க வீட்டுக்கு சாப்பிட வரியா? ஹல்லேலூயா. ராஜபோஜனம், ராஜ வீட்டு சாப்பாடு. இந்த தீர்க்கதரிசி ராஜாவுடைய மூஞ்சுக்கு நேராய் கண்ணுக்கு நேராய் பார்த்து சொல்லுகிறான், அம்மா என் ஆண்டவர் என்கிட்ட கிளியரா சொல்லியிருக்கிறாரு, இந்த அநியாயம் நிறைஞ்ச பொல்யூட்டடான இந்த பூமியில ஒரு பச்சை தண்ணியை குடிக்க கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த ஊர்ல நான் தங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால சாப்பிட மாட்டேன். அவன் சொல்லாம சொன்னது என்ன தெரியுமா? அவன் சொல்லாம சொல்றான், என் ஆண்டவரை நான் விற்க வரல. My God is not for sale. My gifts are not for sale. I am not for sale. நீ என்ன வாங்கிடலாம் நீ நினைக்கிற, என்ன நீ வாங்க முடியாது. நான் ஆராதிக்கிற தேவனையும் வாங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிறவங்க சில பேரை கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, சில தீர்க்கதரிசிகளை உங்களால அசைக்கவே முடியாது. ஏன் அசைக்க முடியாதுன்னா, அவங்களுக்கு 10 மாஸ்டர் கிடையாது, ஒரே ஒரு மாஸ்டர் தான், ஒரே ஒரு மாஸ்டர். ஹல்லேலூயா. சில பேரை பார்த்தா ஏன் முரட்டுத்தனமா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம். இந்த சில ஜபிக்கிறவங்கள பாருங்களேன், அவங்க நல்லா சிச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, முரட்டுத்தனமா இருப்பாங்க. ஏன்டா இவங்க முரட்டுத்தனமா இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். அதுக்கு அர்த்தம் அவங்க உலகத்துல யாருக்குமே சிரிக்காம என் தேவன் சொல்லுகிற வார்த்தை கேட்கிறவர்கள். They are people who listen only to God and God alone. Hallelujah. சில பேரை பார்த்தா அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும் தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள். Hallelujah. ஒரு பெரிய பாக்ஸர், பயங்கரமான பாக்ஸிங் சாம்பியன். அவன் சாம்பியனாய் 3வது ரவுண்ட்ல கடைசி கொஞ்ச நேரத்தில் அவன் ஆப்போனன்ட் அடிச்சு சாம்பியன் ஆயிட்டான். ஒரே கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கு. இவன் போய் அந்த பாக்ஸிங் இதுல ஒரு மூலையில நின்று ஓன்னு அழுதுட்டு இருக்கிறான். அழும்போது எல்லாரும் வந்து கேட்குறாங்க, ஏன்யா நீ தான் சாம்பியன் ஆகிட்டே ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டா, நீங்கள் எல்லாரும் கையை தட்டினீங்க, அதோ என் குரு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், அவர் கையை தட்டாமல் இருக்கிறார். ஏன்னா அவர் முதல் ரவுண்ட்ல இவனை முடிக்கணும்னு சொன்னாரு, அதை நான் செய்யல. என் குருக்கு சந்தோஷம் இல்லாத அந்த அவார்டு எனக்கு என்னத்துக்கு? இன்னைக்கு அவார்டு முக்கியம் நினைச்சிட்டு இருக்கணுமே தவிர நம்மளை படைச்ச ஆண்டவரை மறந்துட்டோமே. ஐயா தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர்.